Hi guys, Assalamu alaikum. Welcome to Delight Diaries. Today நம்ம பார்க்க போகிறது பஞ்ச் போல் நல்ல சாஃப்டான மேஷ்மெலோ எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பவுடர் பண்ண அரை கப் சுகர் அண்ட் அரை கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக அரைத்து வைத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக மேஷ்மெலோ செய்கிற தட்டை ரெடி பண்ணுவோம். அந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாம் அரைத்து வைத்த மிக்ஸை டஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டும். இது பண்ணும்போது தான் மேஷ்மெலோவை ஈஸியான முறையில் தட்டிலேருந்து வெளியெடுக்க முடியும். அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை எடுத்து அதுக்கு அரை கப் ஹாட் வாட்டர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 கப் சுகருக்கு அரை கப் தண்ணீர் சேர்த்து ஒரு கம்பி பதம் வரும் வரையில் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கோப்பையில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் சீனிப்பாக இட்டு உருட்டும் போது சீனிப்பாக திரண்டு வந்தால் அதன் சரியான பதமாகும். இந்த டைமில் ஏற்கனவே கரைத்து வைத்த ஜெலட்டின் மிக்ஸை அதில் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பீட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வைத்த தட்டில் மேஷ்மெலோ மிக்ஸை ஊற்றி செட் பண்ணணும். அதை ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்கு செட் பண்ண விடணும். ஃப்ரிட்ஜில் வைப்பதாக இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸுக்கு வைத்தாலே போதும். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நல்லா செட் ஆனதும் அதை வெளியே எடுத்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
மேஷ்மெலோ கட் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் ஏற்கனவே வைத்த சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை மேஷ்மெலோ ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். பீசஸாக கட் பண்ணும்போது கத்தியிலும் டஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது தான் அதை கத்தியில் ஒட்டாமல் சரியான ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது சாஃப்டான ஸ்பாஞ்சியான மேஷ்மெலோ செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.